السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபித்தோழர்களின் அந்தஸ்தும் நமது நிலையும் என்ற தலைப்பிலே செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்ற குணாதிசயம் மூமின்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு பிரதிபலித்தது என்பதற்கான வரலாற்று சான்றுகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறது என்னன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கட்டங்களில் அவ்வப்பொழுது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை தெரியாமல் செஞ்சிடுறாரு, அல்லது தன்னை மீறி அவரிடம் நடந்து விடுகிறது. அப்படி நடக்கும் போதெல்லாம் குரானையோ ஹதீஸையோ சுட்டி காட்டும் பொழுது உடனே அது ரெண்டுக்கும் கட்டுப்பட்டு அந்த காரியத்திலிருந்து ஒதுங்கிட்டார். அந்த மாதிரியான சில சம்பவங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம். நபிகள் நாயகம் மரணிக்கும் பொழுது அந்த நபிகளாருடைய உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கல. மதீனாக்கு வெளியில் சுன்ஹ் ஒரு பிரதேசம் இருக்குது. அந்த பிரதேசத்தில் தான் அவருடைய மனைவியோடு அவர் வாழ்ந்து வரார். ஆனால் இங்கே என்ன நடக்குது, நபிகள் நாயகத்துடைய ஜனாசா இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வல்லாஹி மா மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகியும் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் ஆயிஷா நாயகி தான் அறிவிக்கிறாங்க, மிகப்பெரிய அறிவாளி ஆயிஷா நாயகி. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வல்லாஹி மா கான யகௌ ஃபீ நஃப்ஸி இல்லா தாக்க, உமர் என்ன சொன்னாரோ அதே தான் ஏன மனசுலையும் இருந்துச்சு, நபிகள் நாயகம் மௌத்தா போகல. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, பெரிய அறிவாளி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, உமர் என்ன சொன்னாரோ அதே தான் என் மனசுலையும் ஓடிக்கொண்டிருந்துச்சு. வல எபஅஸன்னஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா திருப்பி நபிகள் நாயகத்துக்கு உயிர் கொடுத்து எழுப்புமா, தன்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு என்பதை பிற்காலத்தில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. அப்போ இந்த கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முதலாவது நபிகளாருடைய பொன்மேனியை மூடி இருக்கிறாங்க. அந்த முகத்தில் உள்ள திரையை அகற்றி நெத்தியில் மோந்து கொள்றாங்க. நெத்தியில் மோந்து கொண்டுட்டு மறைமுகமாக ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க என்பதை மறைமுகமாக எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? பி அபி உம்மி, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். திபுத்த ஹய்ய உமையிதா, உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வாசமாக இருந்தீங்களோ மௌத்தா போனதுக்கு பிறகும் அதே வாசத்தோடு தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டார். நேரடியாக சொல்லாமல் நீங்கள் மௌத்தா தான் போயிட்டீங்க என்றதை இன்டிரெக்டாக மறைமுகமான வார்த்தையில் எப்படி சொல்கிறாரு? உசுரோடு இருக்கும் பொழுது நல்ல வாசமாக இருந்துச்சு, மௌத்தா போய் இப்போ உங்களுடைய மேனி இருக்குது, இப்பயும் வாசம் அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு செய்தியை சொல்கிறாரு. வல்லதி நஃப்சி பியதிகி, எனது ஆன்மா யார் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுதீகுகல்லாஹுல் மௌத்தத்தைனி அபதா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு எப்போதும் 2 மரணத்தை சுவைக்க செய்ய மாட்டான். ஒரு மரணம் தான், அது இப்போ அடைஞ்சிட்டீங்க. ஒரே ஒரு மரணத்தை தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு விதிச்சிருக்கிறான். அந்த மரணம் உங்களுக்கு வந்துடுச்சு, மௌத்தா போய் தான் இருக்கிறீங்க என்பதை என்ன செய்கிறாங்க, சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மேலே மொத்தம் இன்னைக்கு யாரும் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. தைரியம் இல்லைன்றது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, நபிகள் நாயகம் திருப்பி எழும்புவாங்கன்னு தான் நினைச்சிருப்பாங்க. இந்த ஹதீஸ் கடைசியில் முடியும் போது அப்படி தான் விளங்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக யாரும் பேசல, பேசாமல் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அந்த சமுதாயத்திலேயே நபிகள் நாயகத்தை அதிகம் நேசித்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்க என்ன செய்கிறாங்க, மௌத்தா போனால் ஏற்றுக்கிறதானே வேணும், தன்னுடைய உற்ற நண்பர்ன்றதுக்காக வேண்டி உண்மை மறைக்கலாதே. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி 2 விஷயத்தை சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து சொல்கிறாங்க, ஐயோ அல் ஹாலிஃப் அலா ரிஸ்லிக்க, சத்தியம் பண்ணுபவரே அமைதியாக இருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல, அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுபவரே நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பிச்சோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அமைதியாயிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? முதலாவதா சரியா நெத்தி அடியில் அடிக்கிற மாதிரி ஒரு இதோண்ட சொல்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், மன்கான யாபுது முஹம்மதன், யார் இந்த முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தார்களோ ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத்த, முஹம்மது மௌத்தா போயிட்டார் தெரிஞ்சுக்கிறங்க. முஹம்மதை யார் வணங்கி, ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் தான். ஆனால் இந்த இடத்துல நபிகள் நாயகம் மௌத்தா போயிருக்கிறாங்க,
மௌத்தா போக இல்லைன்னு சொல்லி ஒரு கொள்கை குழப்பம் இருக்குது. அந்த கொள்கை குழப்பத்தை தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, முஹம்மதை யாராவது வணங்கி கொண்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க, முகமது மௌத்தா போயிட்டாரு. ஒமன் கான யஅபுதுல்லாஹ, யாரு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, ஃபைனல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் தான் என்றைக்குமே மரணிக்காத நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டார். இது மூணாவது தடவை ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டார் என்பதை மூணாவது தடவை அவர் சொல்றாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றாரு, இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன், நபியே நீங்களும் மரணிப்பவர் தான், அவர்களும் மரணிப்பவர்கள் தான். ஏனைய மக்கள் எப்படி மரணிக்கிறாங்களோ அதே மாதிரி நபியே நீங்களும் மௌத்தா போவீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை தூக்கி போட்டுட்டு இன்னொரு குர்ஆன் வசனம், அதை விட முக்கியமான ஒரு குர்ஆன் வசனத்தை தூக்கி போடுறாரு. என்னண்டா, இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டதுக்கான காரணத்தை சொல்லிட்டு இதை சொல்றேன், அப்போ உங்களுக்கு நல்ல விளங்கும். உஹது யுத்தம் நடக்குது. உஹது யுத்தத்தில் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லீம்கள் ஜெயிச்சிடுறாங்க. முஸ்லீம்கள் ஜெயிச்சா உஹது மலைக்கு மேலே 50 வில் வீரர்களை நபிகள் நாயகம் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நபிகளாருடைய கட்டளை என்னாண்டா, நம்ம வெத்தினாலும் சரி நம்ம தோத்தாலும் சரி நீங்க இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாது. இது நபிகளாருடைய நிபந்தனை. ஆனா முஸ்லிம்கள் வெத்தினதை கண்டோன்னே அந்த கனிமத் பொருட்கள் இருக்கு இல்லையா, காஃபிர்கள் எல்லாம் விட்டுட்டு போவாங்களே, அந்த பொருட்களை எடுக்கணும் என்ற ஆசையில அதிகமான பேர் வந்து இறங்கினா இதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் பட்டம் கொடுத்தாங்களே சைஃபுல்லாஹில் மஸ்லூல் என்று, ஏந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய வாழ்னு சொல்லி, ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த டைம்ல அவர் முஸ்லீம் இல்லை. உஹது யுத்தம் நடக்கும்போது அவர் காஃபிர். அவர் பிற்காலத்துல தான் இஸ்லாத்துக்கு வராரு. அந்த டைம்ல குதிரை படைக்கு தளபதியா இருக்கிறாரு. இந்த உஹது மலையிலிருந்து முஸ்லீம்கள் இறங்குவதை பார்க்கிறாரு. ஏன் நபிகள் நாயகம் வச்சிருந்தாங்க தெரியுமா? மலையை சுத்தி வரையலும். முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க, காஃபிர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, மலையை சுத்தி வரையலும். சுத்தி வந்தா முஸ்லீம்கள் நடுவுல மாட்டிக்கிடுவாங்க. அப்படி வராம இருக்கிறதுக்கு தான் நபிகள் நாயகம் 50 வில் வீரர்களை வச்சாங்க. எல்லாம் இறங்கல, ஒரு சிலர் தான் எஞ்சிருந்தாங்க, முக்காவாசி பேர் இறங்கிட்டாங்க. இதை பார்த்து கொண்டு இருந்துட்டு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, குதிரைப்படி அப்படியே பின்னுகால கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா நடுவுல முஸ்லிம்கள் மாட்டிக்கிட்டாங்க. இந்த சைடும் காஃபிர், இந்த சைடும் காஃபிர். சில முஸ்லிம்களுக்குள்ளே சண்டை, அடையாளம் தெரியாம, எங்கட ஆட்கள் அடையாளம் தெரியாம முஸ்லிம்குள்ளே சண்டை. இந்த மாதிரி யுத்தம் நடந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அதுல மௌத்தா போறாங்க. சிலாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உஹது மலைக்கு மேலே ஏறிட்டாங்க ஓடி போய். சிலாக்கள் மதீனாக்கே ஓடி வந்துட்டாங்க. யுத்த காலத்துல புறமுதுகு காட்டி வரக்கூடாது. ஒன்றோ கடைசி வரைக்கும் வெற்றி கிடைக்கும் வரைக்கும் யுத்தம் செய்யணும், இல்லாட்டி செத்து மடியணும். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. 7 பெரும் பாவங்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த 7 பாவத்தில் ஒன்று தான் என்னது, வத்தவல்லி யௌம ஸஹ்ஃபி, யுத்த களத்தின் போது புறமுதுகு காட்டி ஓடுவது 7 பெரும் பாவங்கள்ல உண்டு. அதை இந்த சஹாபாக்கள் செய்யறாங்க. சிலாக்கள் மதீனாக்கு பக்கத்துல தான் உஹது இருக்குது, மதீனாக்கே ஓடி வந்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் மதீனாக்கே ஓடி வந்துட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அதுல என்ன கேட்கிறான் தெரியுமா? இந்த நான் அனுப்பி இருக்கிறேனே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருக்காக வேண்டி நீங்க இந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்களா, அல்லாஹ்வாகி எனக்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறது அல்லாஹ்வுக்காக தான் நாங்க இருக்கணும், நபிகள் நாயகத்துக்காக இருக்கக்கூடாது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுடைய மார்க்கத்தில் அவனுக்காகத்தான் இருக்கணும், நபிகள் நாயகத்துக்காக கூட அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது இருக்கிறாரே அது அவர் ஒரு தூதரை தவிர வேறில்லை. கது ஹலத் மின் கபிலிஹி ருசுலு, அவருக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் வந்து போயிட்டாங்க. அஃபைம் மாத்த, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போனாலோ, அவ் குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, இன்கலபுத்தும் அலா அகாபிக்கும், வந்த வழியில் அவ்வாறே திரும்பி போயிருவீங்களா? இந்த முஹம்மதுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். ரசூலுல்லாவுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான், ரசூலுல்லா மௌத்தா போனோடனே திருப்பி போயிடுவானா இல்லையா? ரசூலா உயிரோடு இருக்கும் வரைக்கும் இருப்பான், மௌத்தா போனோடனே ஓடிடுவான். அதான் அல்லாஹ் கேட்குறான், இவருக்காக வேண்டி இருக்க. அது ஏன் ஓடுறாங்க, ரசூலுல்லாவோட வாய் வெட்டப்படுது, வாய் வெட்டப்பட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. முகமது கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி வதந்தியை கிளப்பிட்டாங்க. நபிகள் நாயகம் மௌத்தா போயிட்டாங்கன்னு வதந்தியை கிளப்பினோடனே தான் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ஓடிட்டாங்க. நபிகள் நாயகமே மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம யாருக்காக வேண்டி யுத்தம் செய்யணும் என்று சொல்லி ஓடிட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் கேட்குறான், அவர் மௌத்தா போனாலோ கொல்லப்பட்டாலோ வந்த வழியில திருப்பி போயிருவீங்களா? அப்படி யாராவது திரும்பி வந்த வழியிலே போனால் அவர்களால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா காரசாரமாக ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான்.
இறக்கி என்ன சொல்றான், எனக்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இருங்க, என்னுடைய தூதருக்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இருக்க வேணாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த குர்ஆன் வசனத்துல இதையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாசிக்கிறாங்க. இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி உணர்த்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்ற செய்தியை சொல்லிட்டு, மௌத்தா போனது கன்ஃபார்ம், இப்போ என்ன செய்ய போறீங்க, இந்த மார்க்கத்தில் தொடர்ந்து இருக்க போறீங்களா, இல்லாட்டி உங்களோட பழைய மார்க்கத்துக்கு போக போறீங்களா, அதை தான் கேட்குறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாத்தையும் ஓதின உடனே அப்பதான் எல்லாம் தெளிவடைகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்து எல்லா சஹாபாக்களும் தெளிவடைகிறாங்க. கடைசியில் ஒவ்வொரு மனிதரும் இந்த குர்ஆன் வசனங்களை அழுது கொண்டே திருப்பி 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 ஓதிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இந்த குர்ஆன் வசனங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா மறந்துட்டாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு மூளை சரியா வேலை செய்யல. இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதி காட்டினோன்னே மக்கள் அழுது கொண்டே இந்த குர்ஆன் வசனங்களை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க. இது சஹீஹ் புகாரில 3668வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி முடிஞ்சோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன மனோநிலையில் இருந்தாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி மா ஹுவ இல்லா அன் சமிஅத்து அபூபக்கர் யத்லூஹா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் இந்த குர்ஆன் வசனங்களை ஓதிய உடனேயே ஃபௌரிக்து, அப்படியே எனக்கு வேர்க்க தோங்கிட்டு, இந்த வசனங்களை கேட்டோன்னே அப்படியே எனக்கு வேர்க்க தோங்கிட்டு, ஹத்தா வக்காத்து அலல் அர்லி, நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். என்னுடைய கால்களால் என்னுடைய உடம்ப தாங்க முடியல, அவ்வாறே கீழே நான் உட்கார்ந்துட்டேன், வேர்வை வடியுது. அப்பத்தான் நான் விளங்கிக்கிட்டேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க என்று சொல்லி அப்பத்தான் நான் விளங்கிக்கிட்டேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அந்த இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்றதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனோநிலை எப்படி இருந்தது, நபிகள் நாயகம் மௌத்தா போவல்ல, மௌத்தா போனா நான் பார்த்துக்கிறேன், யாராச்சும் சொன்னீங்க மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் வசனங்களை தூக்கி போட்டோன்னே அப்படியே சரண்டர். அவங்களுடைய காலையில் அப்படியே நடுங்கி போய் அவங்க கால்களால் அவருடைய மேனி தூக்க முடியல, அப்படியே சீவன் இல்லாம கீழே உட்கார்ந்துட்டேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது உயைனான்னு சொல்லி ஒருத்தர் வாராரு. வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, ஹி எபுனல் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியானா அமீருல் மூமினின் தான் கூப்பிட்டாங்க, மூமின்களின் அமீரே தலைவரே தான் கூப்பிட்டாங்க. இவர் வந்து என்ன செய்யறாரு, கோவம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கோவம், என்ன செய்யறாரு, ஹத்தாபின் மகனே ஃபவல்லாஹி மா துஅதீனல் ஜஸல வலா தஹ்குமு பைனனா பில் அத்லி, எங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க ஒன்றையும் தாரிகளும் இல்லை, எங்களுக்கு மத்தியிலே நேர்மையாக தீர்ப்பளிக்கிறீங்களும் இல்லை. என்ன சொல்றாரு, ஹசானா வந்து குமியுது, எங்களுக்கு போதிய அளவுக்கு நீங்க தாரீங்கல்ல. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன, நீங்க தீர்ப்பளிச்சா நீதியாக தீர்ப்பளிக்கிறீங்கல்ல. இன்றைக்கும் கூட முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஆட்சியாக இருந்தால் உமருடைய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும், நீதம் செலுத்துவதாக இருந்தால் உமரை போன்றுதான் நீதம் செலுத்த வேண்டும் சொல்லுவாங்க. அந்த வரலாறை படிச்சுட்டு நீதிண்ட அப்படி தன்னை மகனா இருந்தாலும் பிள்ளைண்டா பிள்ளைதான் அப்படி இருப்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கிட்ட வந்துக்கிட்டு நீங்க நீதம் செலுத்துறதுல எப்படி இருக்கும், சரியான கோபம். என்ன செய்யறாங்க, கோபத்தின் காரணமாக அடிக்க எழும்புறாங்க. அப்ப பக்கத்துல ஹுர்ருன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஹுர்ருன்னு ஒருத்தர் அவர் என்ன செய்யறாரு, யா அமீருல் மூமினீனே இன்னல்லாஹ தஆலா கால லிநபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லலையா என்று சொல்லிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்னது, ஹுதில் அஃப்வ, நபியே மன்னிப்பை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிகமாக மன்னிங்க, மன்னிப்பை அதிகமாக மேற்கொள்ளுங்க. வஅ்முரு பில் உரஃபி, நன்மையை ஏவுங்க. வஅரில் அனில் ஜாகிலீன், மடையர்களை புறக்கணிங்க. மடையன் வந்து ஏதாச்சும் ஒன்றை சொன்னா கோவப்பட்டுக்கிட்டு அவனுக்கு எதிராக தாக்குதல் நடத்த போவானா, அவனை நீங்க முட்டாள் தானே, அவனை நீங்க புறக்கணிங்க அப்படின்னு இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டு அந்த ஹுர் என்றவர் சொல்றாரு, வைன்ன ஹாதா மினல் ஜாகிலீன், அமீருல் மூமினீனே இவன் மடையன் லோத்தேன், அதனால தான் மடத்தனமா வந்து பேசுறான், இவனும் புறக்கணிச்சிருங்க, அல்லாஹ் சொல்றானா இல்லையா அப்படின்னே உடனே அந்த சஹாபி சொல்றாரு, வல்லாஹி மா ஜாவஸஹா உமரு ஹீன தலாஹா அலைஹி, இந்த குர்ஆன் வசனம் ஓதி காட்டப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே உட்கார்ந்துட்டாங்க, மீறல, அடிக்கத்தானே எழுப்பினாங்க. சிலாக்கள் குர்ஆன் வசனம் ஓதினதுக்கு அப்புறம் அடிப்பாங்களா இல்லையா, அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம இவர் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. கடைசியில் சொல்றாங்க, வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முன்னாடி அதிகம் கட்டுப்படக்கூடியவராக உமர் இருந்தார். ஏதோ ஒரு கோபத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அடிக்க எழும்புறாரு. குர்ஆன் வசனத்தை ஓதின உடனேயே அவருடைய கோபத்தை விட
நிதானமும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் தான் அவங்களுக்கு பெருசா இருக்குது. ஆனால் நாங்கள் தெளிவான முறையில் எங்களோட காலத்தில் தெளிவான முறையில் குர்ஆன் வசனங்களை எடுத்து காட்டினாலும் கூட இந்த காரியத்தை நீங்கள் பிழை செய்கிறீங்க, மார்க் அடிப்படையில் தப்பு, இப்படி இருந்தால் அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான், நீங்கள் மாட்டிக்கிருவீங்க, அல்லாஹ் மன்னிக்கலன்ற நரகத்துக்கு தூக்கி போடுவான்னு சொல்லி இவ்வளோ அச்சமூட்டி சொல்கிறோம். ஆனாலும் என்ன செய்கிறாங்க, அந்த குர்ஆனுக்கு அடிப்படைதல், அல்லாஹ் மேலே உள்ள ஒரு பயம், சொர்க்கத்தின் மீது உள்ள ஒரு ஆசை, நரகத்தின் மீது உள்ள ஒரு பயம் ஒன்றுமில்லை. நீ சொல்றது சொல்லு, நான் செய்யறது செய்வேன்னு தான் இருக்கிறாங்க. இந்த பாடத்தை உணர்த்துறதுக்கு தான் இந்த சம்பவம் எல்லாம் சொல்றேன். அது இந்த மாதிரி இருந்ததுனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அந்த நபி தோழர்களுக்கு வாழும் பொழுதே சுவர்க்கவாதி என்ற அந்தஸ்தை கொடுத்தான். ஏண்டா மூமின்களுடைய குணாதிசயம் அவர்கள்ட்ட பிரதிபலிக்குதா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, ஒரு தடவை பனு தமீம்னு சொல்லி ஒரு கோத்திரத்தார் வாராங்க ரசூல்லா கிட்ட. வந்து என்ன சொல்றாங்கண்டா, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய இந்த கோத்திரத்துக்கு ஒரு தலைவர் தேவை, ஒரு தலைவரை நியமிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டா அங்கே இருக்கக்கூடிய ஒத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒத்தர் என்ன சொல்றாங்க, அக்ரா என்று சொல்லி ஒருத்தரோட பெயர் நபிகள் நாயகத்திட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த அக்ரா இருக்கிறாரே அவரை நீங்க நியமிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அது யாரு சொன்னு வருவதில்லை, பெரும்பாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருக்கும். அக்ரா நியமிங்க அப்படின்னு அடுத்தவர் என்ன செய்யறாரு, வேறொரு பேரை சொல்றாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பேரை சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேறொரு பேரை சொல்றாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்ல வேணும் என்றதுக்கு தான் நீங்க சொன்னீங்க. நான் என்ன சொன்னேனோ அதுக்கு எகெயின்ஸ்டா சொல்லணும்ன்ற எண்ணத்திலேயே தான் நீங்க சொன்னீங்க. இல்லாட்டி நான் ஒன்றை சொல்லியிருக்கிறேன், எனக்கு எதிராக ஏன் நீங்க வேற ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல உங்களுக்கும் எகெயின்ஸ்டா சொல்லணும்னு எல்லாம் நான் சொல்லல, எனக்கு மனசுல பட்டுச்சு, உங்களோட மனசுல பட்டதை நீங்க சொன்னீங்க, என் மனசுல பட்டதை நான் சொன்னேன் அப்படின்னு 2 பேருக்கு இடையில வாய்ச்சண்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி ஓண்டு சத்தம். அந்த டைம்ல தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய குரலுக்கு மேலாக உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள். நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு சத்தமா பேசுவாங்களோ அதை தாண்டி உங்களோட சத்தம் இருக்கக்கூடாது, அதுக்கு குறைவாகத்தான் உங்களுடைய சத்தம் இருக்க வேணும் என்று சொல்லி இந்த விஷயமா தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கண்டிச்சு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சு தெரியுமா, ஃபகான உமர் பஅது இதா ஹத்தஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹதீஸின், அதற்கு பிறகு உமர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன பேசுறதாக இருந்தாலும் எப்படி பேசுவாங்க தெரியுமா, ஹத்தஸு காஹி சிராரி, ரகசியம் பேசுற மாதிரி பேசுவாங்களாம். என்னத்தை கேட்கறதாக இருந்தாலும் நபிகள் ஆரியத்தில் பக்கத்துல போய் ரகசியம் பேசுற மாதிரி பேசுவாங்க. எந்த அளவுக்கு உண்டா, நபிகள் நாயகத்துக்கு விளங்காது. உமர் வந்து என்ன சொன்னாரு என்ன கேட்டாருன்னு சொல்லி நபிகள் நாயகத்துக்கு விளங்காது. நபிகள் நாயகம் என்ன செய்வாங்க, ஒன்றோ உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்பாங்க, என்னப்பா திருப்பி கேட்பாங்க, இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற யாட்டு சரி உமர் என்ன சொல்றாரு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு விளங்குது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு, ஏன்னா நபிகளாருடைய குரலுக்கு மேலால் தன்னுடைய குரலை உயர்த்தக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா, உயர்ந்த குரல்ல பேசாம அப்படியே சரண்டர் ஆயிட்டார். குர்ஆன் வசனத்தை சொன்ன உடனே அப்படியே சரண்டர் ஆயிட்டார். அதன் பிறகு நபிகளாருக்கு முன்னாடி குரலை உயர்த்தக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கல. இது புகாரியில 7302வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய 3 சம்பவங்களையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி தப்பா நடந்துக்கிறாரு. குர்ஆன் வசனங்களை சுட்டி காட்டின உடனேயே என்ன செஞ்சிடறாரு, தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு அவ்வாறே அல்லாஹ்க்கு பயந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். இது எல்லாமே மூமின்களுடைய குணாதிசயம். உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையில பிரதிபலித்ததனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், வாழும் பொழுதே 10 பேர் சொன்னார்ல அல்லாஹ் நபிகள் நாயகம், அந்த 10 பேர்ல 2ஆமவர். சும்மா அல்லாஹ் வந்து இந்த மாதிரி அந்தஸ்து எல்லாம் சும்மா கொடுக்கல, இந்த மாதிரி பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இவங்களுக்கு இந்த மாதிரியான அந்தஸ்துகளை சொல்றான். கடைசியாக அடுத்த தலைப்புல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னு சொன்னா, மார்க்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. என்ன விஷயமாக இருந்தாலும் உலக விஷயத்துல எது வந்தாலும் சரி மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட், அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். அதுக்கு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லணும் என்னண்டா, இந்த காலத்தில் பாருங்க, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு என்னதுக்கெல்லாம் அடுத்த மார்க்கத்துக்கு போறாங்க, வேற மதங்களுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க, ஒன்றோ காதலுக்கு போறான், அல்லது வந்து அதிகமாக பொருளாதாரம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக என்ன செய்வான்,
இந்த சினிமா துறை இருக்குதானே, சினிமா துறைக்கு போவான். சினிமா உண்டோ அவன் முஸ்லீம் பேர்லயே போவான், அல்லது பேரை மாத்திக்கிட்டு போவான். முஸ்லீம் பேர்ல போனாலும் சரி, முஸ்லீம் அல்லாத பேர்ல போனாலும் சரி, சினிமால சிலையை கும்பிடணுமா இல்லையா? சிலை கும்பிட வேண்டிய தருணங்கள் சினிமால வரும். தண்ட தாயிட காலில் தந்தையிட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய காட்சிகள் சினிமால வரத்தான் செய்யும். சிறுக்கான விஷயங்கள் சினிமால வரத்தான் செய்யும். எதுக்கு போறான்? தன் இருக்கக்கூடிய மார்க்கத்தை விட அதுக்கு போனா பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கிட்டு போறான், தூக்கி வீசிட்டு போறான். அப்ப எதுக்கு போறாங்க? இந்த மார்க்கத்தை விட இந்த உலக லாபத்துக்காக வேண்டி தூக்கி வீசிட்டு போறாங்க. ஆனா நான் சொல்ல போற முதலாவது சம்பவம் ஒரு பெண்மணியினுடைய ஒரு சம்பவம். அதுல அந்த இதுல காதல் திருமணம் ரெண்டு சம்பந்தப்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். அதுக்கு முதல்ல இந்த குர்ஆன் வசனத்தை நான் சொல்றேன். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வலா தங்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. ஒரு முஷ்ரிக்கான பெண் இருக்கிறா தானே, அவள் மூமினாக ஆகும் வரைக்கும் நீங்க அவளை திருமணம் முடிக்க வேணாம். திருமணம் முடிக்கணும்னால் ஒன்றோ அவ மூமினாக ஆகணும், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மூமினாக ஆகிட்டால் அவள் என்ன செய்யலாம்? நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளலாம். ஆனா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா விளைவிக்கிறங்க, ஒரு அடிமை இருக்குதே, ஒரு அடிமை பெண், அந்த அடிமை பெண் இந்த இணை வைக்கக்கூடிய பெண்ணை விட சிறந்தவள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வராங்க. உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய உம்மா. அவங்க மதீனாவாசி, அபூ தல்ஹா அவங்களும் மதீனாவாசி. உம்மு சுலைம் அவருடைய கணவன் மௌத்தா போயிட்டாங்க. கணவன் மௌத்தா போய் இப்ப பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான சிச்சுவேஷன்? பிள்ளைகளோட கணவன் இல்லாம இருந்தா அடுத்தது பிள்ளைகளுக்கான படிப்பு செலவு, சாப்பாடு செலவு, மருத்துவ செலவுன்னு பல கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரியான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மதீனால இருந்த மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன சொல்றாங்க? நான் உங்களை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க ஏலாண்டாங்க. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? நீங்க காஃபிராக இருக்கிறீங்க, நான் முஸ்லீமா இருக்கிறேன், இதுதான் காரணம். அபூ தல்ஹா அந்த டைம்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கல, அவர் காஃபிரா இருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, என்ன நீங்க காஃபிர், நான் முஸ்லீம். இந்த அம்மா என்ன பார்க்கல, தன்னுடைய கணவர் மௌத்தா போயிருக்கிறாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, புள்ள குட்டிகள் இருக்குது, கேட்கிறவர் பெரிய பணக்காரர், உடனே முடிச்சுக்கிடுவோம், பொருளாதார பிரச்சனை எல்லாம் இல்லாம போயிரும் அப்படி நினைக்கல. அந்த அம்மா என்ன பார்க்கறாங்க? முதலாவது மார்க்கத்தை தான் பார்க்கறாங்க. இவர்கிட்ட காசு பணம் இருக்குது, ஆனா மார்க்கம் இல்லை. இந்த அம்மா சொல்றாங்க, முடியாது, நீங்க காஃபிர், நான் முஸ்லீம். ஆனா உண்ட சொல்றாங்க, நீங்க என்னை முடிக்கணும்டா, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டீங்கடா, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொள்வதையே நான் மகராக பொருந்தி கொண்டு உங்களை நான் திருமணம் முடிக்கிறேன். அப்பையும் கூட பாருங்க, அவருக்கு பெரிய தோட்டம் எல்லாம் இருந்துச்சு, பைரூகான்ற பெரிய தோட்டம் எல்லாம் இருந்துச்சு. அந்த அம்மா கிட்ட அதை கூட கேட்டிக்கலாம், என்னை நீங்க முடிக்கிறதா இருந்தா அந்த தோட்டத்தை என் பிள்ளைகளுக்கு இந்த பேருக்கு எழுதி தரணும்னு கூட அந்த அம்மா கேட்டிருக்கேலுமா எழுதா? ஒண்ணுமே கேட்கல. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்னை முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொன்னா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க, அதே எனக்கு மகரா போதும், வேற ஒன்றும் எனக்கு தர தேவையில்லைன்ட்டான். இந்த அம்மாவை திருமணம் முடிக்கிறதுக்கு தான் அபூ தல்ஹா வந்தாரு. வந்ததுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும், இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள். அந்த அம்மா அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு இந்த அம்மாவை திருமணம் முடிக்கிறாங்க. இது நசையில 3341வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல எல்லாம் எங்களுக்கு பெரிய பாடங்கள் இருக்குது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில. இன்றைக்கு அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை தூக்கி வீசிட்டு வேற வேற விடயங்களுக்காக வேண்டியெல்லாம் வேற வேற, அதாவது நிரந்தர நரகம் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போய் விழுகிறாங்க. சஹாபாக்கள் அப்படி இருக்கல. இவங்களோட பேர் ருமைசா, உண்மையான பேர் ருமைசா. உம்மு சுலைம்ன்றது செல்ல பேரா கூப்பிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு தடவை நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தூக்கத்தில் சொர்க்கத்தை எடுத்து காட்டுறான். சொர்க்கத்துக்கு போய் நிறைய விஷயங்களை பார்க்கறாங்க. நான் தூக்கத்தில் இருந்து கண் விழிச்சேன், கண் விழிக்கும் பொழுதே என் பக்கத்துல ருமைசா இருப்பதை நான் கண்டேன் சொர்க்கத்தில் அப்படின்னாங்க. இவங்க தான் உம்மு சுலைம், அபூ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா. நான் தூக்கத்துல இருந்து கண்ணை விழிக்கிறேன், அப்ப நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன். சொர்க்கத்துல என் பக்கத்துல ருமைசா இருந்தா, காலடி ஓசை கேட்டது. யாருடைய காலடி ஓசைன்னு பார்த்தா பிலால் ரலியல்லாஹு காலடி ஓசை. அந்த சம்பவம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில நேரம். அப்ப இதெல்லாம் வாழும் பொழுது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சொர்க்கவாதின்ற தீர்ப்பு எழுதிட்டான். ஏண்டா இந்த குணாதிசயங்கள் தான். ஆகையினால் இதே மாதிரி நாங்களும் வாழ்ந்தோம்னு சொன்னா எங்களுக்கு அறிவிச்சு தரத்துக்கு நபிமார்கள் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு அல்லாஹ் விதிச்சா போதுமே, வாழும் பொழுதே சொர்க்கவாதின்னு எழுதிட்டான்டா எங்களுக்கு அது போதும்.
அது எங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம இந்த சஹாபாக்கள் மாதிரி வாழணும். வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான பாக்கியங்களை எங்களால் அடைய முடியும். ஆகையினால அப்படிப்பட்ட பாக்கியங்களை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.